இன்றைக்கி நமக்கு முட்டைக்கோஸ் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன பீஸ் முட்டைக்கோஸ் எடுத்துருக்கிறேன், கேபேஜ், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, இஞ்சி ஒரு சின்ன பீஸு, ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை, அரை கப்பு தேங்காய். இப்போது இதெல்லாம் கட் பண்ணிட்டு வரேன். இதை மிக்சியில் அரைச்செடுக்கலாம். நான் இப்போ இந்த கேரட்டெல்லாம் நம்ம துருவுறதுல தான் நான் கேபேஜை துருவி எடுக்கிறேன். ரொம்ப தின்னாக கிடைக்கும் இப்படி நம்ம பண்ணும்போது. பச்சை மிளகாய், தேங்காய், மல்லி இலை, பொட்டுக்கடலை, இஞ்சி. இதை இப்போது கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்செடுக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நமக்கு செய்கிறதுக்கு தொடங்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நான் ஆயில் விடுறேன். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில். இதில் இந்த வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நமக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கேபேஜை போடுறேன். சால்ட்டும் போடுறேன். ஏற்கனவே நான் ரைஸ் வந்து வேக வச்சுருக்கேன், சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கேன். இது நார்மல் நம்ம சாப்பாட்டுக்குள்ள அரிசி. இப்போ இந்த கேபேஜும் ஆனியனும் கொஞ்சம் ஆயிலில் நல்லா வதங்கி இருக்கு. இதுப்போ நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போது ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விடுறேன். அரை ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய், கொத்தமல்லி இலை உள்ள இதெல்லாம் போட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, இந்த மசாலா ஆயிலில் ஃப்ரை ஆன உடனே நமக்கு ரைஸை போடலாம். இப்போ
நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கேபேஜை சேர்க்குறேன். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். கேபேஜ் சாதம் ரெடியாக இருக்குது. முட்டைக்கோஸ் சாதம் ரெடியாக இருக்குது. இது இப்போ இருக்கட்டும். இதுக்கு நான் இப்போ ஒரு சாலட் பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சமாக தயிர் எடுத்துருக்கிறேன். தயிருக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் போல் சுகர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். தயிரில் கட்டை இல்லாமல். இது கூட கொஞ்சம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, இது வெள்ளரிக்காய், கொஞ்சம் கேரட்டு, கொத்தமல்லி இலை, இவ்வளவும் இதுக்கு கூட போடலாம். சாலடும் ரெடியாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.